Open up. No, ma'am. Tamil, please. தம்பி உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசணுமா தமிழ்ல பேசணுமா Bilingual is இல்ல comfortable? பாய்லிங்கிஷா பேசலாமா? எதுனாலும் பேசுங்க. தமிழ்லயே பேசுங்க மேம். Okay, right. So bilingual. ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். குட் மார்னிங். ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்டிடியூஷன் மேம் செட். தேங்க்ஸ் டு பத்துல் மேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ வில் ஸ்டார்ட். ஐ மேட் அ PowerPoint presentation for 30 to 45 minutes. We'll do this, and then I'm open to some questions. If you have anything, you can ask me. Thanks for the warm welcome you have given. I'm so overwhelmed. So shall we proceed? Shall we start? Shall I start sharing the screen? Yes, sir. Yes, sir. Okay. So the defining years of your life. ஏன் வந்து 18 to 25 defining years of your life? Can someone say? What are the நிறைய கத்துக்க முடியும் சார். ஓகே ஓகே. என்னென்ன டெசிஷன் அதுல எடுப்பீங்க? ரெண்டு மேஜர் டெசிஷன், ரெண்டு முக்கியமான டெசிஷன், உங்க லைஃபே மாத்தி அமைக்க போற டெசிஷன். ஜாப், என்ன படிக்க போறோம். ஓகே, ஒன்னு வந்து உங்க கரியர், இன்னொன்னு உங்களோட லைஃப் பார்ட்னர். ஓகே, வில் ஃபோக்கஸ் ஆன் த செகண்ட் பார்ட் லேட்டர். டசன்ட் மேட்டர் நவ், பட் திஸ் கரியர் ஆர் லைஃப், இது இந்த 5 வருஷம் 6 வருஷத்துல நாம எடுக்க போற முடிவு தான் நம்ம லைஃபை மாத்தி அமைக்க போகுது. தட்ஸ் வை ஐ டிசைடட் டு டாக் ஆன் திஸ் டாபிக். ஸோ த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த வெபினார், எப்பயுமே ஒரு விஷயம் செஞ்சா அதுக்கு ஏன் செய்யறோன்ற ஒரு காரணம் வேணும், ஒரு ஆப்ஜெக்டிவ் வேணும். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் இன்னைக்கு. அப்டைன் கிளாரிட்டி ஃபார் யுவர் ஃபியூச்சர், தெளிவா என்ன பண்ணணும் எதிர்காலத்துல அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வை இன்ஜினியரிங், எத்தனையோ டிகிரி இருக்கு, எத்தனையோ ஃபீல்டு இருக்கு, அதெல்லாம் விட்டு வை வி ஆர் டூயிங் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் ஏன் சூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. தென் ஹவு டு எக்யூப் யுவர் செல்ஃப் ஃபார் த அன்சர்டனிட்டிஸ் ஆஃப் லைஃப் அஹெட் ஆஃப் காலேஜ். காலேஜ் முடிச்சுட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன பண்ண போறோம் எதிர்காலத்துல அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள இருக்கும். அது என்ன பண்ண போறோம், ஹவு டு எக்யூப் யுவர் செல்ஃப், அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தென் வாட் ஹேபிட்ஸ் டு டெவலப். பேசிக்கலி உங்க லைஃப் வந்து ஒரு ஹேபிட் மாதிரி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு சோறு மாதிரி. ஒரு நாளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறது தான் உங்க லைஃபே டிட்டர்மைன் பண்ண போகுது. சரியா? அந்த நாள்ல என்னென்ன ஹேபிட்ஸ், காலைல எந்திரிச்சா அதுல என்னென்ன ஹேபிட்ஸ், ஸோ அந்த ஹேபிட்ஸை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். அண்ட் டிஃபைனிங் யுவர் டெஸ்டினேஷன், டிஃபைனிங் யுவர் டெஸ்டினி. Finally, there will be question and answers. These are the objectives of the webinar. So you can be friendly, you can ask any question if you want through a text, or if you can switch on your mics, and also you can ask. Okay, so ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? சார் எஸ் சார் பார்க்கலாம் சார். ஓகே, so one person, ஒரு ஆளு வந்து காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறாரு, 4-5 மணிக்கு எந்திரிக்கிறாரு. தன்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ரிவர், நயாகரா ரிவர்ல ஃபிஷிங் பண்ணலான்னு போறாரு. ஓகே, ஸோ ஒரு போட் எடுத்துக்கிறாரு, சின்ன போட்டு, ஒரு துடுப்பு மட்டும்தான் இருக்கு. இட்ஸ் a நார்மல் போட், doesn't have an engine. அதுல எடுத்துக்கிட்டு இவர் காலையில மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு இஸ் கோயிங். ஓகே, அப்புறம் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ரிவர் வந்து ரொம்ப காமா இருக்கு, எந்த ஒரு சலனமும் இல்ல, there is no disturbance. The river is so calm and he is slowly planning for fishing. ஒரு துடுப்பு எடுக்கிறாரு, he is baiting a hook and throwing into the river. Okay, so இது வரைக்கும் புரிஞ்சதா கதை? கேக்குதா சார்? எஸ் சார். ஓகே, சோ மீன் பிடிக்கிறாரு. மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் போட்டதுக்கு அப்புறம் வெயிட் பண்றாரு, நேரம் போகுது, மீன் மாட்டல. சோ என்ன பண்றாரு, ரிலாக்ஸ் ஆகுறாரு. சரி, மீன் மாட்டும் போது மாட்டட்டும், சோ லெட் மீ ரிலாக்ஸ், லெட் மீ டேக் சம் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாயா அவரோட மைண்ட் எங்கெங்கயோ ட்ரிஃப்ட் ஆகுது. his mind is starting to drift. ட்ரிஃப்டிங்னா புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, எஸ் சார். திசை மாறும் சார். டிசை மாறும் சார். நம்ம
திசை மாறுறது இல்ல, பேசிக்கலி வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இல்ல, நீங்க பாட்டுக்கு அப்படியே கண் போன போக்கிலே கால் போகலாங்கிற மாதிரி அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுறாரு மனசுல. அவர் வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது இதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதெல்லாம் பத்தி நிறைய கனவு காண்றாரு. இந்த கற்பனை உலகத்திலேயே மதக்கிற மாதிரி he starting to drift, and as he starts to drift his boat also starts to drift. அவருடைய படகும் ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது, and he is not aware of it. அவருக்கு வந்து அந்த போட் ட்ரிஃப்ட் ஆகுதுங்கிறது அவருக்கு தெரியல. ஓகே, சோ மனசு அப்படியே அலைமோதிட்டே இருக்கு. அப்படியே போறாரு. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அவருடைய போட் ஒரு சின்ன கல்ல, ஒரு பாறையில இடிச்சிருது. So then he realizes the river வந்து காமா இருந்துச்சு இல்லையா, இப்ப அந்த ரிவர் இனிமே காமா இல்ல, கொஞ்சம் வயலண்டா டர்புலண்டா போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு he realizes. And அவர் மனசு எங்கெங்கெல்லாம் அலமுதிச்சோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு it is coming back to the present. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு, நதி வந்து இப்ப முன்ன மாதிரி இல்ல, it has become very turbulent. There is a lot of mist in the air, there is a sound of water pouring. தண்ணி கொட்டுற சத்தம் அவருக்கு கேக்குது. Do you know where he has come? எங்க வந்திருக்காருன்னு தெரியுதா? ரிவரோட எண்டுக்கு சார். கரெக்ட், அருவிக்கு வந்திருக்காரு. ஃபால்ஸ். The threshold of a waterfalls. And now he realizes the danger. எவ்வளவு பெரிய சிக்கலான இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அண்ட் அவர்கிட்ட என்ன இருக்கு? ஒரு துடுப்பு மட்டும் தானே இருக்கு. எஸ் சார். சோ ஒரு மோட்டார் கிடையாது, ஒரு இன்ஜின் கிடையாது அந்த போட்ல. He is trying to escape from this situation. முடிஞ்ச வரைக்கும் வேகமா துடுப்பு போட பாக்குறாரு, but he is not able to overcome the difficulty. புரியுதுங்களா? Can you hear me? Yes sir. Yes sir. Yes sir. Okay. So this is where he comes to the threshold of a waterfalls. இந்த இடத்துல வந்து அவரால எதுவுமே பண்ண முடியல. அவரை காப்பாத்தணும்னு கரையில இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக போறாங்க, பட் they cannot do anything. ஒரு பெரிய மரக்கிளையை உடைச்சு ஹெல்ப் பண்றதுக்காக நீட்டுறாங்க. he is not able to grab it. கயிறு கட்டி தூக்கி போடுறாங்க. he is not able to grab them. Then finally he has to meet his inevitable fate. புரியுதுங்களா? Yes sir. So this is not actually a story, it is just a illustration of our life. நம்ம வாழ்க்கையே இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. என்ன புரியுது உங்களுக்கு இதுல இருந்து? What do you understand from the story? What do you understand from the story? அவர் கவனமா இருந்திருந்தா அந்த அருவி கிட்ட மாட்டி இருக்க மாட்டாரு சார். அவர் கவனமா இருக்கிற நேரத்துல கவனமா இல்ல சார், அதனால யாராலையும் அவங்கள வந்து காப்பாற்ற முடியல சார். எஸ், அவர் வந்து ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய மனசு அலைமோத ஆரம்பிச்சிருச்சு. and he is not clear about his life. முக்கியமான விஷயம், அவர்கிட்ட என்ன இல்ல? மோட்டார் இல்ல. அவர்கிட்ட ஒரு டைரக்ஷன் இல்ல, எங்க போறோன்ற ஒரு தெளிவு இல்ல, அவர் எங்க போறோன்ற ஒரு டெஸ்டினேஷன் இல்ல. அதனாலதான் அது ட்ரிஃப்ட் ஆச்சு போட்டு. இப்போ சப்போஸ் நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுவீங்க, ஆனா உங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லைன்னு வைங்களேன், ஒரு டெஸ்டினேஷன் இல்லைன்னு வைங்களேன், எங்கேயாவது தான் போவோம் இல்லையா? ஒரு கப்பல் எடுத்துக்கங்க, ஒரு போர்ட்ல இருந்து கிளம்புது, அடுத்த போர்ட் என்னன்னு தெரியலன்னா என்ன ஆகும்? 99 times out of 100 ஒண்ணு கப்பல் மூழ்கிடும். காணா போயிடும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும், நமக்கு எங்க போறோம்ன்ற ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா காணா போயிடுவோம். we will drift, we will lose our precious time. நம்ம வாழ்க்கை போயிடுச்சேன்னு நினைச்சு பாக்குற நேரத்துக்குள்ள we will come to the end of the waterfalls. புரியுதுங்களா? சோ நமக்கு என்ன தேவை? ஒரு டெஸ்டினேஷன். கரெக்ட். நமக்கு ஒரு கோல், ஆம்பிஷன், நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு தெளிவு. ஓகேங்களா? ஒரு டைரக்ஷன் நமக்கு வேணும். 5 years from now we will all arrive. The question is where? எங்க போய் சேர போறோம்? இப்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க, காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. 5 வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டெஸ்டினேஷன்ல இருக்க போறீங்க, டிபெண்டிங் அப்பான் யுவர் எஃபர்ட்ஸ். அது என்ன மாதிரி ஒரு டெஸ்டினேஷன்? ஒரு வெல் டிசைன்டு டெஸ்டினேஷனா இல்ல ஒரு அன்டிசைன்டு டெஸ்டினேஷனா? ஒரு வெல் டிசைன்டு ஃபியூச்சரா இல்ல அன்டிசைன்டு ஃபியூச்சரா அப்படிங்கிறது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. கரெக்டா? So that's what I wanted to hear from you. Now there is a special question for all of you. எதுக்காக இன்ஜினியரிங் சூஸ் பண்ணீங்க?
You can answer. You can type or you can unmute and say. நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு சார். புதுசா கத்துக்கணும் சார், இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்கணும். ஓகே ஒரு நல்ல கேரியர் சூஸ் பண்றதுக்கு சார். ஓகே, வேற எந்த டிகிரியை விட்டுட்டு ஏன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணீங்க? இன்ஜினியரிங் செக்டார் இல்லைன்னா எந்த செக்டார் இல்லை சார்? சாரி, ப்ளீஸ் கம் பேக். இன்ஜினியரிங் செக்டார் டிபெண்ட் பண்ணி தான் சார் எல்லா செக்டாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. நைஸ், வெரி நைஸ் ஆன்சர். ஓகே சார் இப்போ நம்ம நினைக்கிற ஜாபுக்கு இன்ஜினியரிங் படிச்சாதான் சார் போக முடியும், அதனால இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். ஓகே, சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. நைஸ். அந்த மாதிரி ஏதோ ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்தா மட்டும்தான் யூ வில் ஃபினிஷ் 4 years இன் a குட் வே. ஏன்னா நிறைய பேரு நமக்குள்ள என்ன எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக நம்ம செய்யறோம்னே தெரியாம we have started. இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கும், அதுவும் மெக்கானிக்கல் படிச்சா நிறைய ஃபீல்ட்ல ஸ்கோப் இருக்கு, ட்ரிபிள் படிக்கலாம், ஐடி படிச்சா பொண்ணுங்களுக்கு நல்லது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேகான ரீசன். ஆனா அது வந்து ரொம்ப கிளியரா இருக்காது. அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் ஸ்டார்ட் பண்றோம். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வில் லூஸ் அவர் ட்ராக். வி டோன்ட் நோ வேர் வி ஆர் கோயிங் அண்ட் வை வி ஆர் டூயிங் இட். புரியுதுங்களா? ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் இனஃப் ரீசன். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்தால் தான் யூ வில் ஹேவ் த கண்டினியூட்டி. ஏன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கண்டினியூட்டி. இன்ஜினியர்ஸ் ரைட்லி செட், அவர் வந்து நிறைய கத்துக்கலாம். இன்ஜினியர்ஸ் தான் இப்போ உலகத்தையே நிறைய ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக்கலி ஒரு ஷாஃப்ட், ஒரு டிசைன். இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு டிசைன் இன்ஜினியர். இன்ஜினியரிங் இஸ் சம்திங் ஸ்பெஷல்ங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பேஷன் வேணும். ஸோ உங்களுக்கு வெபினார் எடுக்கணுன்றதுக்காக ஐ மேட் அ ஸ்மால் ரிசர்ச். ஸோ த சினாரியோ ஹஸ் சேஞ்ச். முன்ன மாதிரி இல்லை இப்போ சிச்சுவேஷன். த சினாரியோ ஹஸ் சேஞ்ச். நான் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சதுல டைம்ல இருந்த சிச்சுவேஷன் இப்போ இல்லை. My wife is a TNPSC aspirant, so she gave me some facts. Okay, தமிழ்நாட்டுல எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? Can someone hear me? Hello. எஸ் சார். தமிழ்நாட்டுல எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குன்னு யாருக்கா தெரியுங்களா? 20 ஒரு 10க்கு மேல இருக்குமா சார்? So fact is 59 universities இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி 59 யூனிவர்சிட்டி இருக்கு. 40 medical colleges, 517 engineering colleges. One among those colleges is your college. Okay, நான் படிக்கும் போது 250 காலேஜ் இருந்துச்சு. ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி அப்ராக்சிமேட்லி ஒரு 250 காலேஜ் இருந்துச்சு. இப்போ 517 காலேஜ் இருக்கு. ஆல்மோஸ்ட் டபுள். 552. Sorry, maybe the facts are wrong, but almost 500 மேல நமக்கு காலேஜஸ் இருக்கு. Okay, and 2260 arts and science colleges, 20 dental colleges, 447 polytechnic colleges. The question is, இத்தனை colleges வந்தாச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும். நான் சொல்றேன், it is not in India, it is in Tamil Nadu. So many colleges have come, and has the quality of education improved? Have engineers improved? இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பேசுறேன். ஸோ ஹியர் இஸ் அ ஃபேக்ட். உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஃபேக்ட் பாருங்க. அக்கார்டிங் டு த இண்டஸ்ட்ரி எஸ்டிமேட்ஸ், 15 lakh engineers graduate in India every year. ஒரு வருஷத்துக்கு எத்தனை இன்ஜினியர்ஸ் இந்தியால? 15 lakh. 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளியே வர்றீங்க ஒரு வருஷத்துல. அதுல எத்தனை பேருக்கு வந்து ரெலவென்ட் ஜாப்ஸ் கிடைக்குது? அதாவது நீங்க படிச்ச படிப்புக்கான வேலை எத்தனை பேருக்கு கிடைக்குது பாருங்க. ஜஸ்ட் 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ். 2.5 லட்சம் பேருக்கு தான் அவங்க படிச்ச படிப்புக்குரிய வேலையும் கிடைக்குது. அவுட் ஆஃப் தோஸ் 2.2 lakhs ஓப்பனிங் இஸ் ஃபார் சாஃப்ட்வேர். வெறும் சாஃப்ட்வேருக்கே அவ்வளவு பேர் போறீங்க. இப்போ கோர் இண்டஸ்ட்ரிக்கு 0.3 lakhs தான், 30,000 பேர் தான் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு. திஸ் இஸ் அலார்மிங் ஃபேக்ட். இது வந்து யூ மஸ்ட் நோ திஸ் திங்ஸ் பிஃபோர் என்ரோலிங் இன் இன்ஜினியரிங். வை டிட் யூ சூஸ் இன்ஜினியரிங் கேட்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். So this is the output and this is the input. Where 2 லட்சம் பேர் தான் they are going to the jobs that they want. They are domains க்கு அவங்க அப்படி போறாங்க. And most of them are what? IT industries. Okay, now here with me, கேக்குதுங்களா? Yes sir. Okay, so இதான் அந்த நியூஸ் பாருங்க. Only 3% of engineer graduates get high quality tech jobs in India. வெறும் 3%. 100 பேர்ல 3 பேருக்கு தான்
ஹை குவாலிட்டி டெக்னிக்கல் ஜாப்ஸ் கிடைக்குது இந்தியால. ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். தெரியுங்களா உங்களுக்குலாம்? யூ பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் திஸ்? Yes, sir. People are aware, almost aware. Even you may not know the facts, but you are aware of the situation. இதுதான் சிச்சுவேஷன். இன்னும் நான் இருந்த காலத்தை விட இப்போ இன்னுமே அதிகமான சேலஞ்சஸ் இருக்கு இன்ஜினியரிங்க்கு. நாட் ஓன்லி இன்ஜினியரிங், எந்த டிகிரி படிச்சாலும் சரி. பிகாஸ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஐ டோன்ட் நோ, இட்ஸ் அ பிக் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க நினைச்சதை சாதிக்கணும், நீங்க படிச்சு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சா அதோட சொல்யூஷன் என்ன? வாட் இஸ் த சொல்யூஷன்? To improve our skill. எஸ், உங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பி யூனிக், வித்தியாசமா இருங்க, எல்லாரும் மாதிரி இருக்காதுங்க. பி டூ குட் டு பி இக்னோர்ட். இஃப் யூ சோ குட், உங்களோட ஸ்கில்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா, உங்களால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, நல்லா கேட்டுக்குங்க. யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் விச் காலேஜ், யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் விச் யூனிவர்சிட்டி. எதுவுமே இட்ஸ் செகண்டரி. யுவர் ஓன் ஸ்கில் இஸ் த திங் தட் ஹெல்ப்ஸ் யூ டு க்ரோ. நீங்க என்ன பண்ணாலும் சரி, இஃப் யூ ஹேவ் த யூனிக்னஸ், இஃப் யூ ஆர் டூ குட் டு பி இக்னோர்ட், அவங்க உங்களை இக்னோர் பண்ண முடியாது எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும். இந்த பர்சன் வந்து நல்ல டேலண்டடான பர்சன், இந்த பர்சன் அந்த ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு they have to take you. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பி யூனிக். தென் ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாரு அந்த மாதிரி இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் செட். நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை விட எக்ஸ்ட்ராவா ஏதாவது தெரிஞ்சுக்கும் போது தான், மேபி அது ஒரு லாங்குவேஜா இருக்கலாம். ஒரு இப்போ ஜப்பான்ல நீங்க வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, ஜாப்பனீஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி கூட இருக்கலாம். இல்லைன்னா உங்க இன்ஜினியரிங்லேயே ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கில்லோ, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸோ, ஒரு ப்ரோக்ராமிங்கோ, ஒரு டெவலப்மெண்ட்டோ, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் நீங்க டெவலப் பண்ணும்போது யூ வில் பி பிக்டு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஸ்டார்டிங் யர் ஃபர்ஸ்ட் இயர். தென் இன்ஜினியரிங்கிறது ஒரு டிகிரி கிடையாது. ஜஸ்ட் டோன்ட் திங்க் தட் ஒரு டிகிரி மட்டும் என் பேரு பின்னாடி இருந்துட்டா நான் ஒரு இன்ஜினியர். புரிஞ்சுக்குங்க அதை ஃபர்ஸ்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டிகிரி and not just for money, not just for earning the money. You should pursue any career. Money is, yes, you need படிச்சு சம்பாரிச்சு வேலைக்கு போறது எல்லாமே ரைட். பட் மணிக்காக மட்டும் if you are doing something, then for that matter anything, எந்த விஷயத்தையுமே பணத்துக்காக மட்டும் செய்யும் போது you will never have happiness, you will never be successful. Okay, then the most important part of this, value your parents' effort. நிறைய ஃபேமிலிஸ்ல பாருங்க, நிலத்தை வித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஏதாவது செஞ்சுதான் உங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுக்குறாங்க, உங்களை காலேஜ்ல சேர்க்குறாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து அகடமிக்ஸ்க்கு வந்து ஸ்டடி ஸ்கூல்ல இருந்தே சரி, எல்கேஜி யூகேஜி எல்லா டைம்லயும் வந்து ஃபீஸ் அதிகம். ஸோ அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்க உங்களை படிக்கணும், உங்களுக்கு ஒரு டிகிரி வேணும். முதல் பட்டதாரி நிறைய பேர் இருப்பீங்க, லைக் மீ வீட்டில். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு எதையாவது வித்து அவங்க தே ஆர் மேக்கிங் யூ ஸ்டடி. ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் காலேஜ் வரும்போது please understand how much efforts they are putting to get you to some place, to get you to a next level. So parents oda efforts ah value பண்ணுங்க. Then study with intent. இதுதாங்க ரொம்ப முக்கியமான பார்ட். இன்ஜினியரிங்கும் சரி, எந்த டிகிரியும் சரி, ஸ்டடி வித் இன்டென்ட். ஏன் படிக்கிறோம்? ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னா ஜஸ்ட் ஒரு பேப்பரை கிளியர் பண்றதுக்காகவோ, பிளஸ் டூல அதிகமா மார்க் வாங்குறதுக்காகவோ அந்த மாதிரி படிக்க கூடாது. படிச்சா அது வந்து கற்க கசடரன்னு சொல்லுவாங்கல்ல, மறக்க கூடாது லைஃப்ல அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, ஒரு ஒய்ஸ் ஷிப் ஃப்ளோட்டிங், கப்பல் ஏன் வந்து கடல்ல மதக்குது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டீல் இல்லையா? ஸ்டீல்ல தானே செய்யறோம் கப்பலை. கேன் யூ ஹியர் மீ? எஸ் சார். அப்படி ஒரு கப்பல் ஸ்டீல்ல உட்ல செஞ்சா மதக்கும், கப்பலை வந்து ஸ்டீல்ல செய்யும் போது ஹவு இஸ் இட் ஃப்ளோட்டிங், எப்படி வந்து மதக்குது கப்பல் கடல்ல? சார் மேல ஏர் ஆக்குபை பண்ணிருக்கும் சார். ஓகே, ஸோ அது வந்து வாட்டருக்குள்ள புஷ் பண்ண. ஓகே, மோர் ஆர் லெஸ். அதாவது இப்போ நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, 6வது 7வதுல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா? buoyancy, correct, wonderful. buoyancy is the correct answer. ஏன் buoyancy? because ஒரு பொருளோட அடர்த்தி, ரிலேட்டிவ் டென்சிட்டி தண்ணியை விட அதிகமா இருக்கும்போது அந்த பொருள் என்ன ஆகும்? When the relative density of the object is more than water, what happens? ஃப்ளோட் ஆகும் சார். சிங்க் ஆயிடும். அதிகமா இருந்தா சிங்க் ஆயிடும், கம்மியா இருந்தா தான் ஃப்ளோட் ஆகும். ஸோ இதை வந்து நமக்கு 6வது 7வதுல இருந்தே சொல்லி கொடுக்குறாங்க. இதே தான் நீங்க வந்து இன்ஜினியரிங்லயும் கத்துக்க போறீங்க. They're going to give you the basics. They're going to give you ideas how things work.
ஸோ ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு இன்டென்ட்டோட படிக்கும்போது காலத்துக்கும் மறக்க மாட்டோம் ஒரு விஷயத்த படிக்கும்போது, புரியுதுங்களா? ஸோ அது வெறும் மார்க் எடுக்கிறது, +2 வரைக்கும் அப்படிதான் படிச்சிருப்போம், மார்க் எடுக்கணும், நிறைய அவார்டு வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டென்ஷனோட படிச்சிருப்போமே தவிர அந்த நாலேஜ் நமக்கு லைஃப் ஃபுல்லா நிக்க போகுதுன்ற ஒரு இன்டென்ஷனோட படிச்சிருக்க மாட்டோம். ஸோ த இன்டென்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி when you're doing engineering. ஓகே, ஸோ சீக் எக்ஸலன்ஸ். எல்லாரும் போற பாதையில போகாதீங்க, டேக் த ஹைவே. ஹைவேல என்ன ஒரு அட்வான்டேஜ்? நம்ம சிறுகனூர்ல ஒரு ஹைவே இருக்கு இல்லையா, அதுல என்ன அட்வான்டேஜ் மற்ற ரோட்ஸை விட? நார்மல் ஊருக்குள்ள போற ரோட விட ஹைவேல என்ன அட்வான்டேஜ்? டிராஃபிக் எதுவும் இருக்கா சார்? ஃபாஸ்டா எக்ஸ்டாண்டா இருக்கும் சார் ரோடு. நம்ம போக போற இடத்துக்கு ஃபாஸ்டா போயிடலாம். ஃபாஸ்டா போயிடலாம், கரெக்ட். இப்போ லைஃப்ல ஹைவேங்கிறது என்னன்னா உங்க எஃபர்ட் தான். நீங்க எடுக்கிற எஃபர்ட் மேக்ஸிமம் பேர் எடுக்க மாட்டாங்க. 97% வந்து பெருசா சாதிக்கணும், நல்லா வரணும், ரொம்ப எஃபர்ட் போடணும்னு எடுக்க மாட்டாங்க. அந்த 3%ல நீங்களும் இருக்கணும். மை இன்டென்ஷன் இஸ், இதை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு 3%ல யூ டேக் த ஹைவே. யாரும் போகாத இடத்துக்கு போங்க, தனியான பாதையில பயணம் பண்ணுங்க, டேக் த ஹைவே. ஓகே, ஸோ இட்ஸ் ஓகே டு பி டிஃப்ரெண்ட். ஸோ அடுத்த 4 வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்? தட்ஸ் த idea of this webinar. So another thing, I have deliberately put eagle in this slide. Can someone tell me why eagles oda speciality enna? They are unique. They are unique, okay. சார் எந்த பறவையாலையும் பறக்க முடியாத ஹைட்டுக்கு பறக்கும் சார். வெரி குட். அந்த ஆன்சர் தான் எதிர்பார்த்தேன். எந்த பறவையாலையும் பறக்க முடியாத ஒரு உயரத்துல தான் பறக்கும்னு சொல்றாரு. எஸ் சார், கரெக்ட். ஸோ அப்துல் கலாம் அதான் சொல்றாரு, இந்த மாதிரி ஈகிள் மட்டும் மழை பெஞ்சா மற்ற பறவைகள் மாதிரி தன்னோட நெஸ்ட்டுக்கு போகாது, அது வந்து மேகத்துக்கு மேல பறக்கும், அந்த மாதிரி இருங்கன்னு சொல்றாரு அப்துல் கலாம். ஸோ அந்த மாதிரி த ப்ராப்ளம் இஸ், பிரச்சனைகள் எல்லாருக்குமே உண்டு. ஸோ நீங்க ஒரு லெவலுக்கு மேல போயிட்டீங்கன்னா பிரச்சனை ஓன் ட்ரபிள் யூ. கல்லு விட்டெல்லாம் ஈகிள் அடிச்சு கொள்ள முடியாது, லைக் அதர் பேர்ட்ஸ், பிகாஸ் இட் இஸ் சோ ஹை. அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு நீங்க போகணும். அதுக்காக தான் இந்த ஸ்லைடை டெலிபரேட்டா போட்டிருக்கேன். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 4 years, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐ வுட் லைக் டு இன்கல்கேட் இன் யூ? Number 1, be proactive. So what do you understand by proactive? Can someone tell me? Proactive எப்படின்னா? ஓகே சார் ஆக்டிவா இருக்கவங்கள விட இன்னும் அதிக ஆக்டிவா இருக்கும். ஓகே, one of the aspects. ஓகே, விஷயம் என்னன்னா டோன்ட் blame. இப்போ கவர்மெண்ட் இப்படி இருக்கு, நான் வந்து தமிழ் மீடியத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து இங்க வசதிகள் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றது, ஒரு blame பண்றது, இதனாலதான் நான் முன்னுக்கு வர முடியல, இந்த கவர்மெண்ட்னாலதான் முன்னுக்கு முடியல, அதாவது ஒரு ரீசன் சொல்றது, ஒரு blame போடுறது வேற ஒருத்தர் மேல. ப்ரோஆக்டிவ் பீப்புள் வந்து அது மாதிரி செய்ய மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு வெதர் இருக்கும். வெளியில மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் எனக்குள்ள ஒரு கிளைமேட் ஓடிட்டு இருக்கு, அது பேஸ் பண்ணி தான் என் மைண்ட் செட் இருக்குங்கிறது தான் ப்ரோஆக்டிவ். ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட வாழ்க்கை உங்க கையில, வேற யார் கையிலயும் இல்ல. மத்தவங்க நம்மளுக்கு என்ன வேணா செய்யலாம், பட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தைய ஸ்பிளிட் பண்ணி எப்படி சொல்லலாம்? எனிவன்? Response plus ability. Nice, very nice. Correct. The ability to choose your response. See, நடக்கிற விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். ஆனா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை அவங்களுக்கு சாதகமா மாத்திக்குவாங்க. ஓகே, அதுதான் the ability to choose your response. அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தை. ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யோர் லைஃப். தென் நெவர் ஃபீல் இன்ஃபீரியர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேருக்கு குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் நிறைய இருக்கும். எனக்கும் நிறைய இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ஐ கம் ஃப்ரம் அ ரூரல் பேக்ரவுண்ட், ஐ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல், நான் தமிழ் மீடியத்துல படித்தேன். இது வந்து நம்ம உடச்சி எறிய வேண்டிய ஒரு விஷயம், இந்த இன்ஃபீரியாரிட்டிங்கிறது. ஏன்னா அதுதான் நம்மளை வந்து நாம தான் தடை போட்டுக்கிறோம் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால. ஓகே, தென் டெவலப் த ரைட் ஹேபிட்ஸ். ஸோ இதை பத்தி தனியாவே பார்க்க போறோம் ஒரு ஸ்லைட்ல. நோ எக்ஸ்கியூசஸ். காரணம் சொல்லக்கூடாது.
நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் சொல்லக்கூடாது. என்னால எந்திரிக்க முடியல காலையில சீக்கிரம், என்னால காலேஜ் அட்டன் பண்ண முடியல, என்னால இதை புரிஞ்சுக்க முடியல இந்த கான்செப்டை. டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ் ஃபார் யுவர் ஃபெயிலியர்ஸ். தட் இஸ் இம்மெச்சூர் பிஹேவியர். இவர் யாருக்கா தெரியுமா? இவரோட பேர் தெரியுமா? பார்க்க முடியுதா? சேஞ்ச் ஆகலையா? ஸ்லைடு ஒரே பாருங்க. Can you see? தெரியுது சார். ஓகே, இவர் யாருக்கா தெரியுமா? இவரை பாத்துருக்கீங்களா? நோ சார். பாத்துருக்கீங்களா? நோ சார். சோ இவர் பேர் வந்து நிக் உஜிச்சிச்ன்றத இவர் பாத்திருப்பீங்க. ஓகே, கூகுள்ல சர்ச் பண்ணலாம், யூடியூப்ல வீடியோஸ் கிடைக்கும் அவரோட வீடியோஸ். நிக் உஜிச்சிச் அப்படிங்கிறது அவரோட பேர். ஓகே, 1983ல பிறந்தாரு. இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அலைவ். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். பிறக்கும் போது அவருக்கு கை கிடையாது, கால் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பீஸ், இங்க சிக்கன் ட்ரம் ஸ்டிக்னு அவரே சொல்லுவாரு, அந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு பீஸ் அவர் உடம்புல. ஆனா அதனால அவர் மனம் தளர்வடையல. அதை ஒரு காரணமா சொல்லி, ஒரு எக்ஸ்கியூஸா சொல்லி தன்னோட வாழ்க்கையில இருந்து விலகிக்க அவர் நினைக்கல. he ஸ்டில் லிவிங் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் ஹாப்பிலி. அண்ட் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போய் அவர் இன்ஸ்பயர் பண்றாரு. அண்ட் he has an organization, லைஃப் வித்வுட் லிம்ஸ். லைஃப் வித்வுட் லிம்ஸ்ங்கிறது அவருடைய ஆர்கனைசேஷன். he has written a lot of books. என்னோட கேள்வி என்னன்னா, இவருக்கு இருக்கிற பிரச்சனை விடையா நமக்கு பிரச்சனைகள் அதிகம்னு கேக்குறேன். இவருடைய லைஃப்ல இவருக்கு இருக்கிற குறைகளை விடையா நமக்கு குறைகள் இருக்கு அப்படின்னு நான் கேக்குறேன். நோ சார். இவரை விட நமக்கு எவ்வளவோ ரிசோர்சஸ் இருந்தும் நாம some of us keep giving excuses. எனக்கு லைஃப்ல இது இல்ல, அது இல்ல. ஈவன் சில பேருக்கு சூசைடல் மென்டாலிட்டி கூட இருக்கு, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பர்சன் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. So see how happy he is with his family. He is married, he has kids. As one of the best speakers. ஒரு வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Okay, so don't give excuses. உங்க லைஃப்ல don't give excuses for your failures. Take responsibility and keep moving forward. Okay, if the session is getting bored, I'll give you some activities. Okay. Okay. So டேபிள் ஃபேனுக்கும் சீலிங் ஃபேனுக்கும் என்ன வித்தியாசம்? அது தரையில இருக்கு சார். சீலிங் ஃபேன் வந்து பீக்ல இருக்கு சார், உயரத்துல இருக்கு சார். டேபிள் ஃபேன் வந்து நம்ம எங்க காத்து வேணுமோ அந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சார். பட் சீலிங் ஃபேன் வைடா வரும் சார் காத்து. டேபிள் ஃபேன் வந்து கடிகார திசையில சுத்தும் சார். சீலிங் ஃபேன் வந்து ஆப்போசிட் திசையில சுத்தும் சார். Wonderful. That was the answer I was expecting. Correct. சீலிங் ஃபேன் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும், டேபிள் ஃபேன் கிளாக் வைஸ் சுத்தும். அது வந்து ஒரு ரீசன் எதுவும் பர்டிகுலரா இருக்குன்னா அது இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து சொல்லணும். Can anyone say that? கரெக்ட். அது ரொட்டேஷன் டைரக்ஷன்ல தான் அதுல விஷயம் அடங்கி இருக்கு. அது வேணும்னா மாத்திக்கலாம் அந்த டைரக்ஷனை. ஸோ வெரி குட். அந்த மாதிரி ஒரு திங்கிங் வேணும் ஒரு இன்ஜினியருக்கு எப்பவுமே. ரீசன் என்னன்னா அதோட வைண்டிங், அது உள்ள இருக்கிற ஷாஃப்ட், ரோட்டர் அண்ட் ஷாஃப்ட், அதோடைய டிசைன் எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட ரொட்டேஷனே. எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னு படிச்சிருப்பீங்க பிசிக்ஸ்ல, புரியுதுங்களா? இண்டக்ஷன் மோட்டார், எலக்ட்ரோ மேக்னட்டிசம், ஏசி டிசி 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? கரெக்ட் சார். எஸ் சார். சோ அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி, அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்து ஆஸ் an இன்ஜினியர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும். that is the thing which we require. ஓகே, அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. சோ காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, 4 வருஷம் ஓட போகுது. இன்னொரு கொஸ்டின் கேட்கணும் உங்களை எல்லாம். எது கெத்து? கெத்துனா எது? இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த வார்த்தை கேட்டா என்ன சொல்லுவாங்க? வாட் இஸ் கெத்து? ஸ்கிரீன் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தெரியுது சார். சொல்லுங்க. நல்ல வேலைக்கு போயிட்டு ஓகே, நல்ல வேலைக்கு போயிட்டு லைஃப்ல செட்டில் ஆனா கெத்து. ஓகே, லைஃப்ல செட்டில் ஆனா கெத்து. ஓகே ஓகே. பட் நம்ம மோஸ்ட்லி அப்படி சொல்றோம். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, நல்லா ஸ்டைலா இருக்கிறது, நல்லா தண்ணி அடிக்கிறது, ஒருத்தர் சிகரெட் பத்த வைக்கிறாங்க, நம்மளும் பத்த வைக்கிறது, இதுலதான் கெத்து இருக்கு, இதுலதான் ஸ்டைல் இருக்குன்னு யங்ஸ்டர்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே, ஒரு 16-17 வயசுல இருந்தே தப்பான பழக்கங்கள், தப்பான விஷயங்களுக்கு
அடிக்ட் ஆகுறாங்க. அண்ட் அதுதான் கெத்துன்னு நினைக்கிறாங்க. லைக் ட்ரெஸ்ஸிங்கு, நம்ம போட்டிருக்க ஸ்டைலு, ஒரு பர்டிகுலர் ஹீரோவை ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கெத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அது வந்து ஒரு ஓகே மொமெண்ட்ரிலி ஒரு 2 years 3 yearsக்கு அது வந்து பாக்குறதுக்கு அப்படி தெரியும். பட் ஆஸ் லைஃப் அன்ஃபோல்ட்ஸ், வாழ்க்கை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டு போகும்போது யூ வில் ரியலைஸ் தட் அதுல எல்லாம் கெத்து கிடையாது. கெத்துன்றது நம்ம அப்பா அம்மாவை நல்லா வச்சு பாத்துக்கிறது, நமக்குன்னு ஒரு லைஃப் வச்சுக்கிறது, நம்ம இலக்குகளை நோக்கி முன்னுக்கு வர்றது, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் 4 பேரை இன்ஸ்பயர் பண்றது, இதுதான் ஆக்சுவலா கெத்து. ஸோ யங்ஸ்டர்ஸ் இப்பல இருந்தே, இன்னைக்கு உங்க காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர்னா அந்த டைம்ல இருந்தே நீங்க இந்த மாதிரி மனசுல வச்சுக்கங்க. இதுலதான் உண்மையான கெத்து இருக்கு. ஓகே ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். ஓகே, ஸோ ரிமெம்பர் திஸ், குட் ஹேபிட்ஸ் ஆர் ஹார்ட் டு டெவலப் பட் ஈஸி டு லிவ் வித். ஓகே, குட் ஹேபிட்ஸ் ஆர் ஹார்ட் டு டெவலப். கஷ்டம், காலைக்கு சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு வரதுங்கிறது கஷ்டம். பட் ஆனா அப்படி பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு லிவ் வித். இந்த சென்டென்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? அடுத்த லைன் என்னவா இருக்கும்? எனிவன்? எந்த சென்டென்ஸ் சார்? See, good habits are hard to develop but easy to live with. அடுத்து we make a success. அதே மாதிரி வரும் பாருங்க. குட் ஹேபிட்ஸ் பத்தி சொல்லிட்டோம், அடுத்து பேட் ஹேபிட்ஸ் பத்தி சொல்லுங்க. பேட் ஹேபிட்ஸ் ஈஸியா ஆக்டிவேட் ஆகும் சார். எஸ், பேட் ஹேபிட்ஸ் ஆர் ஈஸி டு டெவலப் பட் ஹார்ட் டு லிவ் வித். ஓகே, ஒன்ஸ் அது ஈஸியா டெவலப் பண்ணிக்கலாம், அது ரொம்ப நேரம் ஆகாது. டக்குன்னு ஒரு சின்ன ஒரு திசை மாற்றம் தான் நம்ம பேட் ஹேபிட்ஸ் அக்வயர் பண்ணிடலாம். பட் அதோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஓகேயா? ஸோ ஹேபிட்ஸ் மேக் a lot of difference in your life, especially as students. ஸோ என்ன பண்ணலாம்? What to do now? What are the habits you should develop? Okay. Number 1, wake up early. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். பட் இருந்தும் நாம என்ன பண்றோம்? we are trying to avoid the day and we are waking up so late. Especially in the 17-18 yearsல நீங்க இந்த பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா you have more time. You know how much time we sleep a day normally? 8 hours. 8 hours. Okay, fine. 8 hoursங்கும் போது உங்களோட லைஃப்ல அது எத்தனை % தெரியுமா? உங்களோட ஹோல் லைஃப் டைம்ல அது எத்தனை % தெரியுமா? 40%. ஓகே ஓகே ஓகே, நல்லா தூங்குறவங்களுக்கு 40%, ஓரளவுக்கு நார்மலா தூங்குறவங்களுக்கு 33% வரும். 35-33% வந்து நம்ம லைஃப்ல ஜஸ்ட் தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் ஓகே சம்டைம்ஸ் டு ரிஜுவனேட். நம்மளோட எஃபர்ட்ல இருந்து, நம்மளோட பாடி பெயின்ல இருந்து ரிகவர் பண்றதுக்கு எஸ் 8 hours of sleep is good, but 7 is good enough if you want to really achieve. And get up early. Always try to get up early and start the day. Like I said, நீங்க யூனிக்கா இருக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கணும்னா கொஞ்சம் மற்றவங்களோட வித்தியாசமா இருக்கணும். அதுக்கு ஒரு ஹேபிட் வந்து காலையில எந்திரிக்கிறது. அடுத்து கோல்ஸ். எத்தனை பேருக்கு கோல்ஸ் இருக்கு லைஃப்ல? சாரி, எனக்கு இருக்கு சார். வெரி குட். நான் பழைய மாதிரி நம்ம காலேஜுக்கு வந்திருந்தேன்னு வைங்களேன், நான் ஐ குட் ஆக்சுவலி ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் ஐ குட் ஹேவ் ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். இப்போ வந்து வெபினார், எனக்கே இது ஃபர்ஸ்ட் வெபினார்ங்கிறதுனால ஐ எம் நாட் ஏபிள் டு see you people. பட் எனிவே, பட் இந்த கோல்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிறது சான்ஸ் கம்மி. அப்படி இருந்தாலும் they don't write their goals. என்னோட சஜஷன் ஆஸ் அ பிரதர், ஆஸ் ஒரு அண்ணனா சொல்றேன், எவ்ரிடே இந்த மாதிரி ஒரு கோல்ஸ் நோட் புக் எடுத்துங்க. காலையில எந்திரிச்ச உடனே எழுதுங்க உங்களுடைய கோல்ஸ் என்னன்னு. புரியுதுங்களா? நான் வந்து எவ்ரிடே எழுதுவேன். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 10 கோல்ஸ் ஃபார் த இயர் 2021, அந்த வருஷத்துக்குரிய கோல்ஸை டெய்லியும் எழுதுவேன். என்னையே அறியாம அந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் முடிஞ்சிடும். எதனால சொல்றேன்னா, இன் சைக்காலஜி அவங்க சொல்றாங்க, உங்களால செய்ய முடியாத கோலை உங்களால எழுத முடியாது, உங்க மனசாட்சி அதை எழுத விடாது. ஸோ அப்படி எழுத முடியுதுன்னா, நான் இந்த வருஷம் இதெல்லாம் பண்ண போறேன், இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போறேன்னு எழுத முடியுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு தான் அர்த்தம். இது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் டு ரைட் யுவர் கோல்ஸ் எவ்ரி டே. காலையில எழுதுங்க உங்களோட கோல்ஸ், உங்களோட, ஏன்னா அந்த நம்ம சொன்னோமே அந்த போட் கதை சொன்னோம்ல, அந்த மாதிரி நமக்கு ட்ரிஃப்டிங் ஆகாம இருக்கணும்னா நம்மளோட கோல்ஸை நாம மனசுல கொண்டு வந்துடணும். பட் பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாரும் காலையில எழுந்தோடனே முதல்ல என்ன செய்யறோம்? மோஸ்ட் ஆஃப் அஸ் இல்ல,
போன் நோண்டுவோம் சார். கரெக்ட். ஏன் போன் எடுத்துவோம், கேம் விளையாடுவானுங்க சார். எதனால போன் எடுக்கிறோம் காலையில எந்திரிச்ச உடனே? அட்ராக்ட் ஆயிடுச்சு சார் எல்லாரும். அது அடிக்ட் ஆயிடுச்சு சார் மொபைல். ஓகே, அதாவது காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஹேவ் வி மிஸ்ட் சம்திங், நம்ம தூங்கிட்டு இருக்க நேரத்துல இந்த உலகத்துல ஏதோ ஒண்ணு நடந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு we have been dependent on இது phones. போன் தான் நமக்கு எல்லா ஃபீட்ஸும் கொடுத்து நடக்க போறது எல்லாமே. ஸோ அந்த ஹேபிட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. காலையில எந்திரிச்சோடனே நீங்க பாக்குற முதல் லைட் சன்லைட்டா இருக்கட்டும், நாட் யுவர் மொபைல் போன் லைட், எல்இடி ஸ்கிரீன், அந்த லைட் வேண்டாம். தட்ஸ் நாட் குட். அதை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ கூட இருக்கு, நான் தென் ஐ வில் ஷேர் வித் யூ. ஓகே, தென் லைப்ரரி, டெவலப் லைப்ரரி. புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் சார். சார் Okay. See, especially for those who want to improve your communication skills and English நல்லா பேசணும், ஃப்ளூயண்டா பேசணும்ன்ற ஆசைப்படுற எல்லாரும் சரி, you try to develop a small library at your home. Okay, ஒரு ஸ்மால் செக்ஷனா இருந்தா கூட போதும், ஒரு சின்ன ஷெல்ஃபா இருந்தா கூட போதும். முதல்ல ஒரு புக் வாங்குங்க and keep on building up the number of books that you read, and over a period of time you develop a good library. என்ன கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பர்னிச்சரை விட, சோஃபா, பெட் எல்லாத்தையும் விட ஒரு புக் ஷெல்ஃப் தான் முக்கியம். ஏன்னா வேற எல்லாத்தையும் அழிச்சிடலாம், எடுத்துட்டு போயிடலாம். ஆனா அந்த புக்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதுல கிடைக்கிற நாலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதை வச்சு நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ your book should be more important than any other furniture in your home. I will suggest some of the books. என் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன மாத்தி அமைச்ச புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். Can you see my screen? Yes sir. Okay. So one of the books, அலாம் போட்டோ தான் இருக்கா? என்னோட ஸ்கிரீன் தெரியலையா? எஸ் சார். தெரியுது சார். எஸ் சார். என்னோட கேமரால பாருங்க. So I'm sharing some of my favorite books. இந்த புக் பேர் வந்து டீப் ஒர்க். ஓகே, டீப் ஒர்க் அதாவது ஒரு வேலையை உருப்படியா செய்யணும், ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கணும்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கையில ஒரு மெசேஜ் நோட்டிபிகேஷன் கூட வராம படிச்சாதான் வந்து அதுல எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற புக்ஸ் இது, டீப் ஒர்க். ஓகே, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. இப்போ இன்னைக்குன்னு ஒரு ஃபியூ புக்ஸ். அடுத்து திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ சார். நிறைய மில்லியனர்ஸ், நிறைய அச்சீவர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ற நம்பர் 1 புக் இதுதான், திங்க் அண்ட் க்ரோ ரிச். ப்ளீஸ் கெட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் இட். சார் என்ன புக் சார்? திங்க் அண்ட் க்ரோ ரிச் மேம். ஓகே சார். ஓகே, தட் மீன்ஸ் ஏன் அதுக்கு பேர் திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு வச்சிருக்காங்க பாருங்க. உங்க திங்கிங்ல தான் நீங்க ரிச் ஆகிறதுக்கான சீக்ரெட்டே இருக்குங்கிறது தான் அந்த புக், திங்க் அண்ட் க்ரோ ரிச். தென் யூ see this start with why. சைமன் சினக்ன்ற ஒருத்தர், இவரோட வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கு. ஸோ ஸ்டார்ட் வித் வை. எந்த விஷயம் செஞ்சாலும் ஸ்டார்ட் வித் வை. ஏன் செய்யறோன்ற ஒரு தெளிவு இருந்தா தான் நீங்க அதை முடிப்பீங்க. இப்ப நம்மளோட இவருங்க இருக்காங்களே, ஆர்வைல் அண்ட் வில்பர் ரைட் பிரதர்ஸ். அவங்க வெறும் அவங்க வெறும் பைசைக்கிள் மெக்கானிக்ஸ் தான்ப்பா, அவங்க இன்ஜினியர்ஸ் கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. தே வேர் ஒன்லி பைசைக்கிள் மெக்கானிக்ஸ். அவங்க கிட்ட ஒரு சின்னதா ஒரு சைக்கிள் கம்பெனி தான் இருந்துச்சு. அதே டைம்ல இன்னொருத்தர் இருந்தாரு, அவங்களோட காம்படிட்டர் ஒருத்தர் இருந்தாரு. கவர்மெண்டே அவருக்கு ஃபண்டிங் பண்ணுச்சு. ஓகேவா, லாங்லிங்கிறது அவரோட பேரு. அவருக்கு அமெரிக்கன் கவர்மெண்டே ஃபண்டிங் பண்ணுச்சு. நிறைய அவருக்கு ரிசோர்சஸ் இருந்துச்சு. ஆனாலும் அவரை விட சீக்கிரமாவே நல்லாவே ஒரு ஃபிளையிங் மிஷினை கண்டுபிடிச்சாங்க இந்த ரைட் பிரதர்ஸ். பிகாஸ் அவங்களோட எண்ணம் என்னன்னா, மனித சமுதாயத்தை பறக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒய்ங்கிற ஃபேக்டர் வந்து ரைட் பிரதர்ஸ்க்கு இருந்ததுனாலதான் இவங்க லாங்லியை விட முன்னாடியே நல்லாவே ஒரு ஃபிளைங் மிஷின், ஒரு ஏர்பிளைனை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது இந்த புக்ல முதல்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒய், நீங்க இப்ப இன்ஜினியரிங் எதுக்கு படிக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்கன்ற அந்த ஒய் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. ஸோ ஒன் மோர் புக் அண்ட் தென் I'll wind up this thing. The Psychology of Money. ஓகே, இதே மாதிரி இன்னொரு புக் இருக்கு, ரிச் டேட் புவர் டேட்னு, அது நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, யூ வில் கெட் a lot of ideas. நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, நம்மளுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணவங்க, நம்மளுக்கு கத்து கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த பெருந்தன்மையோட புக்ஸா கொடுத்துட்டு போயிருக்காங்க.
ஸோ அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணி பணம் கொஞ்சமாவது ஸ்பெண்ட் பண்ணி யூ ஹாவ் டு பை அண்ட் ரீட். உங்ககிட்ட ஒரு தங்க சுரங்கம் இருக்குன்னு வைங்களேன். லெட்ஸ் சே யூ ஹேவ் அ கோல்ட் மைன். உங்க வீட்டு நிலத்துக்கு கீழேயே ஒரு தங்க சுரங்கம் இருக்குன்னு வைங்க. அதை தோண்டி எடுக்கிறதுக்கு ஒரு மண்வெட்டியோ ஒரு ஷவலோ வேணும்னா அந்த ஷவல் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதுக்கெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்களா? உடனே வாங்கிடுவாங்க. உடனே வாங்கி தோண்ட ஆரம்பிப்பீங்களா? ஸோ இந்த உங்க மைண்டு தான் அந்த தங்க சுரங்கம். இந்த மாதிரி புக்ஸ் தான் அதை தோண்டி எடுக்கிற மண்வெட்டி டூல்ஸ். கெட் தட்? புரியுதுங்களா? ஓகே. ஒரு நாளைக்கு நீங்க 20 நிமிஷம் படிச்சாலே ஒரு வருஷத்துக்குள்ள யூ கேன் ரீட் அட்லீஸ்ட் 20 books. So in 10 years you can read 200 books. In 200 books you'll get so many ideas, it will radically change your life. Okay, இந்த ஒரு ஹாபிட்டை டெவலப் பண்ணீங்க யங் ஏஜ்ல. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி when we were all nomadic people, காட்டு மிராண்டிகளா நாம இருந்தப்போ ஒரு நாளைக்கு 40 மைலாவது ஓடுவோமா. 40 மைல் ஓடுவோம், பெரிய பெரிய விலங்குகள்லாம் வேட்டையாடுவோம். இன்னைக்கு நாம வந்து இந்த அக்ரிகல்ச்சர் உருவானதுக்கு அப்புறம் we are not doing any activities. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிறோம். So our bodies are developing in different ways. 10,000 வருஷத்துல நம்ம உடம்பு பெருசா எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திக்கல. It is still in the same way. So in that case exercise is important whether you are a boy or a girl. So உங்க early agesலயே இந்த ஒரு ஹாபிட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. Then listen to audio tapes. யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் எதையோ பாக்குறோம், ரீல்ஸ் அது இதுன்னு இந்த டிக்டாக்லாம் இருந்தப்போ எதையோ பார்த்து எதையோ நம்ம மனசுல ஏத்திக்கிட்டோம். ஸோ அதையெல்லாம் டீடாக்ஸ் பண்ணிட்டு நல்ல நல்ல ஆடியோ புக்ஸ், ஆடியோ ப்ரோக்ராம்ஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ், நல்ல நல்ல விஷயங்கள், ஈவன் இன்ஜினியரிங் ஸ்டஃப் இதெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிங்க, கத்துக்க ஆரம்பிங்க. ஓகே அண்ட் ஓகே சார். ஓகே ஸ்டார்ட் சேவிங் மணி. Okay, நீங்க வந்து you still haven't started earning money, maybe some of you, but once you start earning money, இந்த விஷயம் நான் லைஃப்ல ரொம்ப லேட்டா கத்துக்கிட்டேன், but then it is so important. Start saving money. இது ரொம்ப பேசிக்கான விஷயம், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற விஷயம், ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டோம். இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கங்க தம்பிங்களா. 7 + 1 + 1 + 1 = 10. ஓகே, 10 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல உங்களோட செலவு 7 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் சரி 7 ரூபாய்க்கு மேல உங்க செலவு இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா நம்ம எல்லாரும் 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் 11 ரூபாய்க்கு செலவு பண்றோம். 1 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? கடன் வாங்குறோம் பேசிக்கலி அதான். சோ அந்த 7 ரூபாய்க்கு மேல இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், ஆனா இது செய்யறதுக்கே நாம யோசிப்போம். த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் ஒரு புக்ல நான் கத்துக்கிட்ட ஃபார்முலா இது. சிம்பிள் விஷயம், ஆனா இதே செய்ய மாட்டோம். 7 ரூபாய்க்கு மேல உங்க செலவுகள் இருக்கக்கூடாது. 1 ரூபாயை சேர்த்து வைங்க, 1 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். மேபி ஒரு ஸ்டாக் அந்த மாதிரி, அது அந்த மணி வச்சு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, ஒரு பிசினஸ் ஏதோ ஒண்ணு, அது வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அது பிரச்சனை கிடையாது. இன்னொரு 1 ரூபாயை யாருக்காவது தானம் பண்ணுங்க, கொடுங்க, டொனேட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு இந்த உலகம் கொடுத்துருக்கு, நாமளும் திருப்பி கொடுக்கணும். ஸோ இட் கேன் பி எனி திங். இஃப் யூ வாண்ட் டு கீப் யுவர் எக்ஸ்பென்சஸ் பிலோ 5 ஆல்சோ இட் இஸ் ஓகே. But this is at least a basic level. ஒரு 7 + 1 + 1ங்கிறது ஒரு பேசிக் லெவல். இப்பவே நீங்க காலேஜ் ஸ்டார்ட் பண்ற டைம்லயே இதை மனசுல ஏத்திக்கிட்டீங்கன்னா once you start earning money you will know what to do with that money. So love to learn. ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்துக்க ஆரம்பிங்க. கத்துக்கிறதுக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்திக்கங்க. புதுசா ஒரு கான்செப்ட், இப்போ எதை வேணாலும் நம்ம கண்ணு முன்னாடி தெரியற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்வமா கத்துக்க ஆரம்பிங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், மேக்ஸிமம் டைம் போன் முன்னாடி அடிக்ட் ஆகிறோம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம மூளைக்குள்ள போடுறோம். மைண்டுக்குள்ள என்ன போகுதோ அதுதான் நம்ம வாழ்க்கையா மாறும். ஃபேஸ்புக் ஃபீட்ஸ்னு சொல்றோம்ல, ஃபீட்ஸ்னா என்ன? நம்மளோட இது போஸ்ட் கரெக்ட். தீனி போடுற மாதிரி நம்ம மைண்டுக்கு நாம ஃபீடு கொடுக்குற மாதிரி. தீனி இப்ப இந்த கோழிக்கெல்லாம் ஃபீடு கொடுக்குறாங்கல்ல பண்ணையில எல்லாம், அந்த மாதிரி ஃபீடு கொடுத்துட்டு இருக்கான். ஸோ நம்ம மைண்டுக்கு வந்து நிறைய ஃபீட்ஸ் நாம தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள என்ன போகுதுன்றது தீர்மானிக்கிறது நாமளா தான் இருக்கணும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம பிரெயின் டெவலப் ஆகும். ஓகே, இந்த லா தெரியும்ல உங்களுக்கு, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை பண்ண முடியுங்கிறது. லா ஆஃப் சோவிங் அண்ட் ரீப்பிங். எஸ் சார். ஸோ திஸ் லா இஸ் ஓகே, திஸ் இஸ் யூனிவர்சல். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாட் எவர் யூ ஆர் பிளான்டிங் நவ்,
as a student. That is what you will reap when you go to your career, your work. நீங்க என்ன செஞ்சீங்களோ அதோடைய பிரதிபலன் தான் உங்களுக்கு பின்னாடி கிடைக்க போகுது. So be careful what you plant. Okay. So I'd like to finish it off with this திருக்குறள். உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் தானே? இல்ல, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. பிறந்தா பெருமையோட பிறக்கணும், நல்ல ஒரு சாதனையாளரா இருக்கணும், இல்லைன்னா நம்ம வரது வேஸ்ட்ங்கிற மாதிரி தான் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா? So make your life count. நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுங்க. ஒரு ஸ்டூடெண்டா make some big change with your life. Okay. So finally, I would like to share with you something. 2017 நான் பப்ளிஷ் பண்ண புக் இது, Conquer Your Dreams ன்னு சொல்லிட்டு. So இது வந்து this link is there in my YouTube channel. I have a YouTube channel also. Very recently உங்கள மாதிரி ஸ்டூடண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணணும், ஏதாவது சொல்லி கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல ஜஸ்ட் ஒரு 1.5 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். The link is here. I'll share it with you, or you can type this name Moni Vijay ன்னு சொல்லிட்டு you'll find this channel. So Moni, that is my wife. V is for her initial, J வந்து ஜெகதீஷ் நானு. So you can type this. I'll try to post a lot of videos in this YouTube. My intention is to பசங்களை மோட்டிவேட் பண்ணணும், லைஃப்ல வேற லெவலுக்கு அவங்க கொண்டு போகணுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். So that's it. With that thing I would like to conclude. Maybe it's a long webinar. I'll finish it off. So with that, thank you very much, guys. We'll have one question answer session. If you have any questions, please ask me. You can connect with your teachers or somebody. You have any questions, guys? Pasangala? No sir. நோ சார். சார் அந்த புக்ஸ் நேம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார், என்ன புக் படிக்கிறதுன்னு தெரியல சார். புக்ஸ்ங்களா? ஓகே, இப்போ இங்க நான் டைப் பண்ணா எல்லாருக்கும் வரும் இல்லையா? Yes sir. Yes sir, chat box ல டைப் பண்ண வரும் சார். Okay, Think and Grow Rich. 7 habits of highly effective people. செவன் ஹேபிட்ஸ்ன்ற புக் வந்து என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ண புக்குங்க. ஒவ்வொரு யங்ஸ்டரும் படிக்கணும்னு நான் நினைக்கிற புக் இது, 7 habits of highly effective people. Yes sir. Psychology. Okay sir. இந்த மாதிரி நிறைய புக் இருக்கு. I'll post in my videos also in future. Develop a small library. Okay. சரி, ஒரு சின்ன क्वेश्चन கேட்கலாம், ஒரு போர்டு அடிக்காம இருக்கிறதுக்கு. ABCD இருக்கு இல்லையா, இந்த 4 லெட்டர். இந்த ABCD இந்த 4 லெட்டர் இல்லாம ஒரு நிமிஷத்துல 100 வேர்ட்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? 0 ல இருந்து 99 வரை இல்ல சார். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான். பிளஸ் ஒரு ஏதாவது ஒரு வேர்டு சேர்த்துங்க, சின் டின் அந்த மாதிரி. அவ்வளவுதான். வெரி குட். So that's how it goes. Something different. Always try to think something different. Okay pa. Thank you for the opportunity, sirs and madams. Thank you very much, sir. I hope I didn't bore you guys down. Thank you for your inspiring presentation, sir. Thank you very much. Make everybody a little less ordinary. I would like to invite Professor Revathi, event organizer, to finish this session by her warm vote of thanks. Good afternoon to all. On behalf of MANSET, I take this opportunity to propose vote of thanks those who have directly and indirectly contributed to this program on the defining years of your life 18 to 25, organized by our institute. சாமின் குருவது உலகின் புறக்கண்டு காமுருவார் கற்றறிந்தார் என்ற திருக்குறளின் பொருளாவது
தமக்கு இன்பம் தருகின்ற கல்வி அறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள். which best suits for our. Also, I thank our chief guest and resource person, Mr. T. Jagadish. We are really enlightened with your knowledge and presence, sir. Thank you, sir. I would like to express our profound gratitude to our principal, Dr. X. Susan Christina, ma'am, for her presence in this program. Thank you, ma'am. I would also like to thank our beloved head of the department, Dr. S. Saivaraj, his moral support and guidance. Thank you, sir. A special thanks to the staff for their unflinching support and coordination. Our heartfelt thanks to our students for activate program. With these warm words and a kind message, we move to the end of today's program. Thank you. Thank you, sir. Thank you, ma'am. Okay, thank you to everyone. Thank you, students. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, sir. Just wait a while. Students, please wait a while. Sir, Jagdish sir. Sir, thank you, sir. Thank you very much, sir. Thank you very much, sir. Thank you for your speech. Thank you, sir. Thank you, everyone.